உங்க ஓட்டு யாருக்கு? லாஸ்டா டைப்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஓகே வீடியோ நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றதை விட நான் எப்படி ஓட்டு போடுவேன்னு ஒரு மெத்தட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்ல போனா ரொம்ப சிம்பிள் மெத்தடு, 3 ஸ்டெப் தான். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது எந்தெந்த கட்சிகள் அந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படின்றத நம்ம வரிசை எழுதிடும். முதலாவது கொள்கை, எந்தெந்த கட்சிகள் என்னென்ன கொள்கையை வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத எழுதிடும். இரண்டாவது வாக்குறுதிகள், ஒவ்வொரு கட்சியும் அவங்க தரக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும், அதில் உள்ள நன்மை தீமை என்ன அப்படின்றத எழுதிடுறோம். மூணாவது, இதுல கொஞ்சம் வேறுபடுது, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த கட்சிகள் மட்டும் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால நம்ம கொடுத்த வளங்கள் ரீதியா நம்ம என்ன பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத எழுதிடும். ஆட்சிக்கு வராத கட்சிகள் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படின்றத எழுதிடும். அவ்வளவுதான். இப்ப இதை ஃபில்டர் பண்ணி இதுல பெர்சன்டேஜ் ரீதியா யாரு அதிகமா வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம மனசாட்சிப்படி வாக்கு செலுத்தணும், இல்லையா? அப்படி இல்லாம அது இது இது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவரை தான் ஜெயிக்க வைப்போம் அப்படின்றது 90s கிட்ஸ் சக்திமான டிவியில பார்த்துட்டு உண்மையாவே அவருக்கு பவர் இருக்கு போல அப்படின்னு நம்பி மாடியில இருந்து குதிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கதை தான் இது. ஒன்னும் கிரிக்கெட் கிடையாது, நீ அந்த டீம் நான் இந்த டீம், நேத்து நாங்க ஜெயிச்சோம் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்க, அப்படி கிடையாது. இது ரியல் கேம். ஒரு தகுதி இல்லாத ஆளை ஜெயிக்க வைக்கிறது நம்ம எல்லாரோட தோல்வி. அதே மாதிரி ஒரு தகுதியான ஆளை தோக்க வைக்கிறதும் நம்ம எல்லாருடைய தோல்விதான். சிந்தித்து வாக்களிங்கள். ஸ்டே ஸ்ட்ராங் பிசிக்கலி அண்ட் மென்டலி.